அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/4/2026 உசுபாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9லிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6லிருந்து 7:30 மணி வரை. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:11 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து சரி செய்யணும், உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வை சரியாக சொல்லிடுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் கையாள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இன்று வளர்ச்சி குறித்து சுதந்திரமானதாக முடிவெடுக்கக்கூடிய உறுதியான மனநிலை உங்களிடம் காணப்படும். சிறிது முயன்றால் வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த நிலையில் இருப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே இன்று புரிந்துணர்வு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படலாம். அதிர்ஷ்டம் அதிகமாக உங்களுக்கு காணப்படும். இன்று பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியுடனும் கவனத்துடனும் செயல்பட்டு அதனை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இன்று பயணம் கடினமானதாக மற்றும் நீங்கள் சில அதிருப்தியான சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இருவருக்கும் நல்ல இன்று பராமரிப்பு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். செலவுகள் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படலாம். எனவே இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயலில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இன்று எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படாது. சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போல உணர்வீர்கள். இது உங்களது பணிக்கு அங்கீகாரம் இன்று கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையின்மையும் கவனமற்ற வார்த்தைகளையும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியற்ற தன்மையை ஏற்படுத்தலாம். இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும். இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். சேமிப்பதற்கு இயலாத நிலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியான முயற்சி எடுக்க உகந்த நாள். இன்று உங்களுடைய செயல்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள். உறுதி மற்றும் தைரியம் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மை கிடைக்கும். உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள். இதனால் மிகுந்த திருப்தி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும். நல்ல சேமிப்பு நிலையை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது.
கோபம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். அமைதியும் நம்பிக்கையும் காண வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை கோபத்தை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கலாம். தேவையற்ற செலவுகள் கவலையை உண்டாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு பணியாற்றுவது விளைவுகளை மேற்படுத்த உதவிகரமானதாக இருக்கும். சக பணியாளர்களோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதனால் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கண்களில் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையுடன் இவைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தி பணியாற்றுவது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்ய ஏற்படலாம். அமைதியான போக்கை மேற்கொள்ள உறவில் நல்லிணக்கத்தை தக்க வையுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் காணப்படலாம். இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். ஓய்வின்றி செயலாற்றுவீர்கள். செயல்களை எளிதாக கையாளுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக நடந்து கொள்வீர்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம். இன்று உங்களது வங்கி இருப்பு உயர்வதை காண்பீர்கள். புதிய முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன தைரியம் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்களில் பலன்கள் கிடைக்கும். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறந்த முறையில் செயலாற்றக்கூடிய வகையில் இருக்கும். பணியில் திருப்தி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பையும் புரிந்துணர்வையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இந்த சகஜமான போக்கு துணையை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப் போகிறது. அமைதியான குடும்ப சூழல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் யுக்திகளை கையாள்வதன் மூலமாக வெற்றி பெறலாம். அமைதியாக இருந்து பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக தவறுகள் நேராமல் தடுக்கலாம். இதனால் உங்களது பணியின் தரம் உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். வேறு விதமாக செயல்பட்டால் குழப்பமும் பதற்றமும் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது என்றாலும் பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலும் அதிக வேலை காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை மனக்குழப்பங்கள் சுமையாக இருக்கலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நன்மை காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு துணையோடு மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண இழப்பின் காரணமாக ஏமாற்றம் நிறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிக பணியில் மூழ்கி இருப்பீர்கள். புதிதாக இன்று ஒன்றை அடைவதில் உறுதியாக இருப்பீர்கள். கடினமாக உழைப்பதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள்.
பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறந்த செயல்திறன் ஆற்ற சாதகமானதாக இருக்கும். இன்று வேலை தரம் உங்களுடைய திறமையை பறைசாற்றும். நீங்கள் பணி சம்பந்தமான சந்திப்பில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள். பரஸ்பரமாக ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.